உமக்கு நன்றி சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்தீர். இப்பொழுதும் உம்மை துதித்து ஆராதிக்கிற நேரம். எங்கள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அந்த தெய்வத்தை இந்த கால வேளையில் நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழக்கூடிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஓசியா ராஜா மரணமடைந்த நாட்களில் தேவாலயம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது போல, தேவனுடைய வல்லமையினால் நிறைந்திருந்தது போல இந்த கால வேளையிலும் ஆண்டவரே எங்களை எல்லாரையும் நீ நிரப்பும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதோ இந்த வேளையில் நாம் ஆண்டவரை நம்மை விட்டு கொடுத்து ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடு கூட அவரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். வாய்களை திறந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? 2025 முதல் மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தினாரு. எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 31 நாட்களும் முதல் மாதத்தில் எங்களோடு இருந்து இந்த 2ஆம் மாதத்தில் முதல் நாளில் இருந்து இந்த 2ஆம் நாளுக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறதே அப்பா, நன்றியோடு கூட நம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நமக்கு வரவிருந்த எல்லா நாச மோசங்களுக்கும் ஆண்டவர் பட்டயத்திற்கும் நம்மை தப்ப செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலும் அவர் நம்மை மூடும்படியாய் மேகமாய், மகிமையின் மேகமாய் நம்ம எல்லோரையும் அவர் மூடும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நீர் ஆட்கொள்ளும், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வரட்டும். அன்றைக்கு மோசே ஜெபித்தாரே, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகாவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும். கர்த்தருடைய சமூகம் இந்த வேளையில் நம்மை ஆட்கொள்ளும்படியாய் இந்த வேளையில் நாம் ஏகமாய் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒரு மனதாய் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒரு மனப்படுவீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. எல்லாரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம். இயேசுவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா. அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உடைய விலையேறப்பட்ட இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டு எங்களை நீர் மீட்டு இருக்கிறீரே. இந்த காலை வேளையில் எங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமை மேகமே, மேகமாய் இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமை மேகமே, கால வேளையில இந்த நாளிலே
மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே முகங்கள் மாறணுமே ஒளிமயமாகணுமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே மேகமே மகிமையின் மேகமே வந்தாய் போதுமே எல்லாம் நடக்குமே தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஓ தேவ பிரசன்னம் ஒரு மனதா என்ன ஆனந்தம் தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே தாயானவள் தற்பாலனை மறந்தாலும் மறவாதவர் தாயானவள் தற்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகின்றேனையா தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை தொழுகின்றேனையா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகின்றார்களே பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா பூமியிலே உம் நாமம் வாழ்க என்று தொழுகின்றேனையா ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே 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 நம்மை ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே வாழ்க்கை பயணத்திலே முன் செல்லும் மேகமே வாழ்க்கை பயணத்திலே முன் செல்லும் மேகமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே மேகமே
போதுமே, எல்லாம் நடக்குமே. மிகமாய் அவர் இறங்கி வந்தால் போதும், எல்லாம் நடக்கும். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். மிகமே இந்த கால வேளையில் ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொள்ளுங்க அப்பா. எங்களை ஆகாதவன் என்று சொல்லி யார் தள்ளினாலும், இதோ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நீர் எங்களை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காக இருப்பவர், நீர் எங்களுக்காக துடிக்கிறவர், நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆம், நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அப்படின்னாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். எண்ணடங்காத கவலைகள், இதோ நின்றால் கவலை, அப்படியே யோசித்தால் கவலை, இதோ படுத்தால் கவலை, இதோ நடந்து போனால் கவலை, இதோ வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் கவலை கவலை கவலை. நம்மை பல விதத்திலும் நம்முடைய காரியங்கள்ல முன்னேறி செல்ல முடியாமல் ஒரு தடை கற்களாக நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நாம் உயர முடியாமல் கவலைகள் நம்மை ஏதோ தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். அவன் அவர்களை விசாரிக்கிறான். அப்படினாலே உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். இந்த கால வேளையில ஆண்டவர் மேல அவரை கவலையில் வைத்து, இதோ என்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, அவர்தான் இந்த அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அவர் ஒருவரே என்னை விசாரிக்கிறவர். என்னை யார் விசாரியாமல் போனாலும், என்னை யார் என்ன என்று கேட்காமல் போனாலும், இதோ என்னை என் பக்கம் யாரும் திரும்பாமல் போனாலும், என்னை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவர் என்னை விசாரிக்க போதுமானவர். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையால் அந்த ஆண்டவரை நோக்கி, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆம், உங்களையும் என்னை நேசிக்கிற கர்த்தர் அந்த ஆண்டவரை உற்சாகமாக இந்த புதிய மாதத்தின் இந்த துவக்க ஞாயிற்றுக்கிழமையில உற்சாகமாக நாம் பாடி மகிமைப்படுத்துமா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சமென்று வருபவனை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவனை தள்ளாத நேசரவர். அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை சேர்த்திடவே உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவனிலும் நேரத்திலும் இருக்கவில்லை. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார்.
விடுவார்கள். வேண்டாத வார்த்தைகள் சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என நீ அழுது புலம்பிடுவாய். வரத்தால் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை. கஷ்டப்பட்ட போது அதை தீர்ப்பறவில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு. நம்ம கஷ்டங்களை தீர்க்க அதை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து உதவி செய்து விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து உதவி செய்து விடுதலை கொடுத்தார். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரை துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். 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 வல்லவர் நல்லவர் இருக்கையில்லாம் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அவர் இருக்கையில் நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அவர் இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உள்ள மேலே உயர்த்தி சொல்லுவோமா? அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எங்களுக்காக, இயேசு உங்களுக்காக, இயேசு நமக்காக, இயேசு இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொல்லி, இதோ நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவராய் நமக்காக இருக்கிறார். என் மகனே என் மகளே என்று சொல்லி இதோ நம்மை அள்ளி அணைக்க இரு கரத்தையும் நீட்டினவராய் அவர் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் இதோ நம்மையில கவனமாக இருக்கிறார். நம்மை நம்பி இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார்கள். என் மகன் என் மகள் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். என் மகன்
என் மகள் இதோ என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருப்பார்கள். இதோ என்னுடைய அன்பு பிள்ளைகள் என்னுடைய கண்களாக, என்னுடைய கால்களாக, என்னுடைய கரங்களாக, என்னுடைய வார்த்தைகளாக, இதோ என்னுடைய ஒவ்வொரு குணாதிசயங்களையும் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கைக்கு பாத்திரமாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த ஆண்டவருக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய பரலோக ராஜாவுக்கு முன்பாக நாம் ஒன்றும் இல்லை. ஆம், அவர் தம்முடைய சாயல ரூபத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மை படைத்திருக்கிறார், நம்மை உருவாக்கி இருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை தேடி வந்தவர், நமக்காக மீண்டும் வரப்போகிறவர், நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். ஆம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதுங்க தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆனாலும் நம்முடைய தேவன் உங்களுக்காக எனக்காக வந்தார். யாரும் வாங்க என்று சொல்லாத சூழல்ல வந்து தம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து இதோ நம்மை மீட்டு கொண்டார். அவரோடு கூட நாம் இணைந்து இருக்கும்படி, அவரோடு கூட நாம் எப்பொழுதும் பின்னி பிணைந்து இருக்கும்படி, அவருடைய திரு சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படி நம்முடைய பரலோக ராஜா நமக்காக இருக்கிறார். இதோ நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். நான் அனுப்பப்பட்ட இதோ என் மகனை நான் எதற்காக அனுப்பினேனோ, என் மகளை எதற்காக அனுப்பினேனோ, என் சித்தத்தை நிறைவேற்றுவார்கள், இதோ என் சித்தத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி நம்மை நம்பி இருக்கிற அந்த ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தொடர்ந்து எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. மறைவிடமே, உறைவிடமே, மறைவிடமே, உமக்கு ஆராதனை. உறைவிடமே, உமக்கு ஆராதனை. அடைக்கலமே, ஆராதனை. உறைவிடமே, உமக்கு ஆராதனை. மறைவிடமே, ஆராதனை. உறைவிடமே, உமக்கு ஆராதனை. அடைக்கலமே, ஆராதனை. உறைவிடமே, உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆழ்ந்து முழுவதும் ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆயுள் முழு
கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அப்படியே உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல காலை 2வது ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுமா. பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வாதி தேவனாக இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்முடைய பெயரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்து மனிதர்கள் என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டு விட மாட்டார்களா? என்னை அவர்கள் பெருமைப்படுத்தி விட மாட்டார்களா? என்னை அவர்கள் கனப்படுத்தி விட மாட்டார்களா? என்னை எல்லார் முன்பு கூப்பிட்டு அவர்கள் எனக்கு மதிப்பு கொடுத்து விட மாட்டார்களா என்று சொல்லி இன்றைக்கு உலகத்து மனிதர்கள் பின்னாலே அநேக மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த நம்முடைய தேவன் சொல்கிறார், அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவருடைய அழைப்புக்கு நாம் செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவருக்கு பின்னாலே செல்லும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஐ வில் மேக் யுவர் நேம் கிரேட். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அநேக கம்பெனிகளுக்கு என்று சொல்லி விசேஷித்த அந்த பிராண்ட், அந்த லோகோ இவைகள்லாம் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முக்கியமான அநேக கம்பெனிகளில் அந்த பிராண்டில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த பிராண்டில் இதோ மக்கள் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் ஒருபோதும் அவர்கள் இழந்து விடக்கூடிய விதத்தில் செயல்பட்டு விடக்கூடாது என்பதிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ஒரு பிராண்டாக, இதோ அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீங்களும் நானும் இந்த பூமிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகினாலே அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து வரும்பொழுது நம்மை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிறவர் நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு கூட கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவதாக இருக்கிறார். 2ஆம் வேதபாட வாசி கேட்ட பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் மேன்மையை துறந்து மகிமையை துறந்து அவர் மனுஷ சாயலாகி தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலாக மாறினாராம். ஏற்காக அந்த 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இதோ வானோர் பூதலத்தோர் எல்லாரும் முழங்கால்களும் முடங்குகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் உயர்ந்த நாமம். ஆம், நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே இந்த உலகத்துக்கு அந்த மேன்மையெல்லாம் துறந்து மனிதனாக அனுப்பினார். அவர் இந்த உலகத்தில் பட்ட பாடுகள், சிலுவை பாடுகள் வழியாய் அவர் சென்று மரித்த அந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது
இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மை நம்ப முடியாத ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆம், இயேசு சிலுவை பாடுகளை அனுபவித்த போது யாருமே இதை நம்பியிருக்க மாட்டாங்க. முழங்கால்கள் முடங்குகிற ஒரு நாமமாக, வானத்தின் கீழே பூமியின் மேலே அந்த நாமம் அல்லாமல், அந்த இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு ரட்சிப்பு இல்லை என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாமம் இன்றைக்கு மனுக்குலத்திற்கு மகிழ்வை கொடுக்கிற நாமம். அந்த இயேசுவின் நாமம் இதோ நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற நாமம். அந்த இயேசுவின் நாமம் இன்றைக்கு நம்மை பரலோகத்துக்கு, நம்மை தேவனோடு கூட, பிதாவோடு கூட நம்மை இணைக்கிற அளவுக்கு அது மேன்மை பெற்ற ஒரு நாமமாக இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்க வார்த்தையின்படி அந்த கீர்த்தியாக, அந்த புகழ்ச்சியாக இதோ நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாமமாக இந்த நாமம் இருக்கிறது. ஆகையினால இந்த பெயரை நாம் கேட்டாலே, இதோ இந்த பெயரை தவிர வேறொரு பெயரில் ரட்சிப்பு இல்லை. இவர் ஒருவரே, இயேசு ஒருவரே, அவருடைய நாமமே ரட்சிக்கிற நாமமாய் இருக்கிறது. காரணம், பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்து நிறைவேற்றினபடினாலே ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இயேசுவின் நாமத்தை அவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாமத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இதோ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகபடி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த வாசிங்க, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 112ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே விதமாக வாசிக்கிறோம், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அப்ப நீதிமான் மரணத்துக்கு பிறகும் அவன் பேசப்படுகிற அளவிலே அவனுடைய பெயர் நிலைத்து நிற்கும். அதைத்தான் இந்த வசனம் இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகினாலே நாம் அவகீர்த்தி அடைந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக, நம்முடைய கனத்துக்கும் மரியாதைக்கும் இதோ ஏற்ற பாத்திரங்களாய் ஆண்டவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் சொல்கிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே வருகிறது. ஆம், அந்த கனம், அந்த மரியாதை ஆண்டவராலே நமக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எல்லோருமே மரியாதையை எதிர்பார்க்கிறோம். இந்த பூமியிலே மற்ற மனிதர்கள் நம்மை மரியாதையோடு நடத்த வேண்டும், இதோ நம்மை மரியாதையோடு கூட அவர்கள் நம்மை அணுக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய சமூகத்திலிருந்து அவர் ஐஸ்வர்யத்தையும் மரியாதையும் கனத்தையும் நமக்கு தரக்கூடியவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் இப்படி சொல்கிறது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன்வெளியை பார்க்கிலும் தயையே நலம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்பொழுது, நல்ல பெயர் பெறுவது, அது எவ்வளோ ஐஸ்வர்யம் நம்மிடத்தில் இருந்தாலும் அதைவிட உயர்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல பெயர் பெறுவது, நல்ல பெயர் பெறுவது. அப்போ பெயரை வாங்கினால் என ஊரை வாங்கலாம் என்று சொல்லி சொல்வார்கள். பெயர் வாங்குவது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. பெயரை வாங்குவது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் அல்ல. நாசரேத்திலிருந்து ஏதாவது
நன்மை வருமோ என்று சொல்லி கேட்டார்கள். ஆம், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமோ? இன்றைக்கு நம்முடைய பெயர் வழியாய் நாம் இருக்கிற இடம், நாம் இருக்கிற ஊருக்கு பெயரை கொண்டு வரக்கூடிய விதத்தில் கர்த்தர் நமக்குள்ளே செயல்பட வேண்டும். ஒரு காலத்தில் சீர்காழி அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு யார் ஞாபகம் வரும்? சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய ஞாபகம் வரும். ஆனால் அப்புறம் காலப்போக்கில் கிறிஸ்தவ சர்க்கிளில் என்ன சீர்காழி இயேசு பிரகாசம் அப்படிங்கிற அந்த பெயரை கேள்விப்பட்ட உடனே சீர்காழியிலிருந்து ஒரு இயேசு பிரகாசமா அப்படின்னு சொல்லி அந்த இயேசு பிரகாசம் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் என்ன பாடியிருக்கிறார்னு சொல்லி அதற்கு நேராய் என்ன பண்ணிச்சு நம்முடைய கவனம் போனது. அப்போ அந்த இயேசு பிரகாசம் அவர்கள் ஆண்டவரை குறித்து பாடின நிமித்தம் அங்கே சீர்காழியிலிருந்து இதோ ஆண்டவரை அறிந்த ஒரு தலைமுறை எழும்பியிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை போலத்தான் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய இடத்தின் பெயரோடு கூட நாம் பெயரை சேர்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் நம்மை புகழ்ச்சியாக, கர்த்தர் நம்மை இதோ அவர் மேன்மையாக வைக்க வல்லவர். நாம் ஃபேமஸாக, நாம் ஃபெமிலியராக நம்மை இருக்க செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் ஒருவரே. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். உன் இருதயம் ஞானமுள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழாம். நம்முடைய இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் இதோ என் இருதயம் என்னிலே மகிழும். ஐயோ, என் பையனுக்கு சுத்தமாக ஞானமே இல்லைங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. எத்தனை பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, வேதனையோடு கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போ ஞானம் அது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்த வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளம் திரியங்கள் மகிழும். உன் உதடுகள் செம்மையானதை பேசினால், அவன் வாய் திறந்தாலே நல்லதே பேச மாட்டான். ஏன்னா ஐயோ எப்போவுமே நல்லது பேசுவான், அவன் நல்லதை பேசுனா என் உள்ளந்திரியங்கள் மகிழுமே. அப்போ ஞானமும் நாம் பேசுகிற வார்த்தை நம்முடைய பெற்றோருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் நம்மை குறித்து மதிப்பாக பேசப்பட வேண்டும், நம்மை குறித்து மதிப்பாக பேசப்பட வேண்டும். ஒருபோதும் நாம் நம்மை குறித்து கெடுதலாக பேசுவதை நாம் விரும்பவே மாட்டோம். பொதுவாக நம்மை குறித்து மற்றவர்கள் மதிப்பாக பேசுகிறதை நாம் கேள்விப்படுவதை விட நம்மை பற்றி மட்டமாக பேசுவதை அதிகமாக கேள்விப்பட்டு அதிகமாக நம்ம சண்டையும் போட்டிருப்போம். என்னை பற்றி நீ இப்படி சொன்னியாம, என்னை பற்றி நீ இப்படி என்ன பேசினியாமன்னு சொல்லி நாம் அது நிமித்தம் சண்டை போட்டிருப்போம். ஆனால் நம்மை பற்றி மதிப்பான காரியங்கள் பேசப்பட வேண்டும், நம்மை குறித்து மேன்மையான காரியங்கள் பேசப்பட வேண்டும். வெட்கத்திற்கு பதிலாக இதோ நம்மை குறித்து மேன்மையான காரியங்கள் பேசப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும், நடத்த வேண்டும். ஆகையினாலே நாம் மதிப்பான காரியங்கள், ஆண்டவரே எனக்கு நான் பேசுகிற காரியங்கள் ஒருபோதும் கீர்த்தியை எனக்கு கொண்டு வரக்கூடிய விதத்தில் இல்லாமல், ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு இதோ மகிமையை கொண்டு வரக்கூடிய விதத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆம், நாம் அந்த பலத்த துருகமாயுடைய நாமத்துக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ளும் பொழுது சுகமாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இதோ பேர் பிரஸ்தாபம் ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கக்கூடிய விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் எப்படி சொல்கிறது, நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பேரோ அழிந்து போகும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கே ஏசாயா தன்னுடைய கடைசி அதிகாரத்தில் இந்த 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும்
எனக்கு முன்பாக இருப்பது போல உங்கள் சந்ததி உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய வானம் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பெயரும் இதோ வானமும் பூமியும் நிற்பது போல நிற்கும்படி செய்ய வல்லமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோர், நம்முடைய உறவினர்கள், மற்றவர்கள் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். இயேசு இதோ அவருடைய வார்த்தைகளை கேட்ட இடத்துல லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரு ஸ்திரீ இப்படியாக சொல்கிறார். லூக்கா 11:27 நாம் இப்படி வாசிக்கிறோம். ஜனக்கூட்டத்திலிருந்த ஒரு ஸ்திரீ அவரை நோக்கி, உமை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட முறைகளும் பாக்கியமுள்ளவள் என்று சத்தமிட்டு சொன்னார். ஆண்டவரை குறித்து அங்கே சத்தமிட்டு இதோ அவருடைய பேச்சிலே அவருடைய வார்த்தையிலே அவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஒரு ஸ்திரீ அங்கே அவருடைய தாயை புகழக்கூடிய விதத்தில் அங்கே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி சத்தமிட்டு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்மை குறித்து சத்தம் போட்டு இதோ இப்படி சொல்லக்கூடிய விதத்தில் மற்றவர்கள் நமக்கு மதிப்பு மரியாதையோடு கூட பேசக்கூடிய விதத்தில் சத்தமிட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதா? ஒருவேளை சத்தமிட்டு அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் இப்படி அப்படி எப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், பல காரியங்களை நமக்கு விரோதமாக சொல்லலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பாருங்கள், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அங்கே சத்தமாக இந்த ஸ்திரீ இதோ அவருடைய பெற்றோருக்கு இதோ அவருடைய வளர்த்து உருவாக்க காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்கிறதை, அங்கே அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி போற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் நம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு கனத்தை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்றைக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் பெருமையாக வாழ்வதற்காக அல்ல, அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவருக்கு கனத்தை மகிமையை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை, ஒரு விசுவாச வாழ்க்கையை, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பெயரை மேன்மைப்படுத்துவோடு உயர்த்தோடு மாத்திரமல்லாமல் அவரும் அது நிமித்தம் மேன்மை அடைகிறவராக இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கானானுக்குள் கொண்டு சேர்த்தவர். முதல் 40 அந்த ஆண்டுகளில் அந்த மோசே நடத்தின போது ஒரு நாளும் யோசுவா பற்றி மேன்மையாக பேசவே இல்லை. மோசுவாவை பற்றி அவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி எந்த காரியமும் செய்ய சொல்லவே இல்லை. ஆனால் மோசே மரித்த பிறகு ஆண்டவர் யோசுவாவோடு சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். மோசே இருக்கும்போது 12 பேரை வேவு பார்க்க அனுப்பினார். அதில் ஒருவர் இந்த யோசுவா. என்னாமம் 14:7 நாம் அந்த கானானை எளிதாக சுதந்திரிக்கலாம்னு சொல்லி நல்ல தகவலை சொன்னார். ஆனால் 10 பேர் எதிர்மறையான தகவல். அங்கே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருப்பவர்கள் கொடிய மிகவும் உயர்ந்த அரக்கர்கள் இருக்கிறார்கள், அங்கே அந்த இடத்தை நம்ம எளிதாக சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி மக்கள் மத்தியில் பயத்தையும் கலக்கத்தையும் கண்ணீரையும் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யோசுவாவின் வார்த்தைகள் அங்கே எடுபடவில்லை. ஆனால் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இதோ பாருங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக இஸ்ரவேல் எல்லார் கண்களுக்கு முன்பாக இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோர்தானுக்கு முன்பாக ஆசாரிகள் போனபோது அந்த கால் யோர்தானில் பட்ட மாத்திரத்திலே அது 2ஆக பிரிந்தது. எரிகோவை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த மாத்திரத்திலே இதோ எரிகோ கோட்டை அது விழுந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், எல்லார் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
மட்டமாக எவ்வளோ பேர் அவரை பார்த்துருக்கலாம். ஏன்னா அவர் எங்கே புறப்பட்டவர்? எகிப்திலேயே புறப்பட்டவர். அவருடைய செயல்பாடுகளை மட்டமாக கேலி கிண்டல் பண்ணவங்களாம் இப்பொழுது அவரை மேன்மையாக பார்க்கக்கூடிய விதத்தில், அவர்களை உயர்வாக பார்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் இந்த யோசுவாவை நடத்தினார். இந்த 2025 ஒரு 24 உங்களை மட்டமாக பார்த்தவர்கள், உங்களை மட்டமாக பேசினவர்கள், அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய விதத்தில் உங்கள் தெருவில் நீங்கள் வசிக்கிற இல்லத்துக்கு வலதுபுறத்து இடதுபுறத்தில் முன்னே பின்னே இருக்கக்கூடியவர்கள், இதோ அவர்கள் கண்கள் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஒரு இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர், இதோ அவரை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்முடைய பேரை அவர் பிரஸ்தாபப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆம், மரியாதையை நம்ம எல்லாருமே விரும்புவோம். நம்ம சொல்லுவோம் அல்லவா, சில காரியங்களை சொல்லும்போது என் பேருக்கு மட்டும் என்ன பண்ணாத, கலங்க வராமல் பார்த்துக்க, நீ என்னதையும் என் பேரை பயன்படுத்தி, ஆனால் எனக்கு கெட்ட பேர் இதனால் வந்துவிடக்கூடாது, இந்த காரியத்தினால் எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். அல்லது நீ என்னவும் செய்திக்கப்பா, என் பேர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லுகிறத பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற தொழிலில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ஒருவேளை இதுவரைக்கும் வேல்யூ இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இதுவரைக்கும் அறியப்படாத விதத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய ஆண்டின் இந்த துவக்க இந்த நாட்களில் அவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஈசிஐ சபை அப்படின்னு சொன்னால் அப்படி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கீழ்மட்டமாக பார்ப்பாங்க. ஈசிஐக்கு போகிறீங்களா, ஈசிஐ விசுவாசியா, ஈசிஐ பாஸ்டா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பார்க்குற பார்வை, கேட்குற கேள்வியே ரொம்ப மட்டமாக, நம்மளை ரொம்ப சீப்பாக அவங்க எண்ணுவது போல அந்த செயல்பாடு இருக்கும். ஆனால் இந்த இதோ சபையை பயப்படாதே சிறுமந்தே என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்மை இன்றைக்கு பெருக செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சென்னையில் எல்லா பின்கோட்லேயும் ஒரு ஆலயம், 2 ஆலயம் இருக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கி ஐயா கடந்த நாட்களில் கர்த்தருக்குள் நித்திரடையும் போது ஒரு பெரிய சாட்சி, பல இடங்களிலிருந்து பல்வேறுபட்ட சாட்சிகள் வந்ததெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், தேவன் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் அவருக்காக நாம் நிற்கும்போது நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்துவராக இருக்கிறார். இதோ ஒரு மனிதன் வழியாக இதோ தேசமெங்கிலும் இத்தனை சபைகள் நாட்டப்பட்டு இருக்கிறதா, இத்தனை சபைகள் உருவாகி இருக்கிறதா, இத்தனை இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதா என்று சொல்லி தெரியாதவர்கள் எல்லாம், இதோ கேலி பண்ணவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய சபையின் வளர்ச்சியில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தோம், தள்ளப்பட்ட நிலையில் இருந்தோம். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக, நம்மை தூக்கி வைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடங்களில், வசிக்கிற இடங்களில் நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக அநேகர் உங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மத்தியில் நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நாம் நிமிர்ந்து நடக்கும் பண்ணும்படியாக, நாம் உயர்த்தப்பட்டு இருக்கும்படியாக, நாம் நம்முடைய சமுதாயத்தில் தூக்கி வைக்கப்பட்ட நிலையில் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கார் அல்லவா. ஆம், யோசேப்பின் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்று மற்ற எல்லாம் சரிந்து கிடந்தது போல கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். ஆண்டவரே, உம்மை அறிந்து உம்மை பின்பற்ற நிமித்தமாக எங்கள் பெயரை நீர் பெருமைப்படுத்தி இருக்கிறீரே, தொடர்ந்து உமக்கு மகிமையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தாவீது போர்க்களத்துக்கு சென்றான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை ஏளனமாய் பேசினார்கள். கொஞ்சம் ஆட்டையும் வனாந்திரத்தை விட்டுட்டு இங்கு உனக்கு என்ன வேலை, போ என்று சொல்லி அவனை மிரட்டினார்கள். நான் இங்கே வந்த நோக்கம் முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் அங்கே அந்த கோலியாத்துக்கு எதிராக சென்று அவரை வீழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை அறிந்து சவுல் சொல்கிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில், இது யாருடைய மகன், இவன் யாருடைய மகன் என்று கேட்கக்கூடிய விதத்தில், ராஜாவே விசாரிக்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் தாவீதின் பெயரை பெருமைப்படுத்தினார். 18ஆம் அதிகாரத்தில் அங்கே பெண்கள் எல்லாம் பாடுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது
10,000 என்று சொல்லி அங்கே பாடக்கூடிய விதத்தில் இதோ அவரை பெருமைப்படுத்துகிற, அவரை பெயரை பெருமைப்படுத்துகிற காரியங்கள் பாடலாக பாடப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம், நீங்களும் நானும் அவ்விதமாக ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் மலை பிரசங்கத்தை சொல்லும்போது, நீங்களும் நானும் மலை மேல் உள்ள பட்டணம் என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நாம் மலை மேல் உள்ள பட்டணம். மார்க் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவன் வழியாய் நம்முடைய இயேசு வழியாய் ஆண்டவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்யும்போது அங்கே வசன விதமாக சொல்கிறது, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பெயர் பிரசாப்படுகிறதை, அவருடைய பெயர் அங்கே எல்லா இடங்களிலும் அங்கே கடந்து உயர்த்தப்பட்டதை, மேன்மைப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் அந்த ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி அவரை பிரசாப்படுத்தி வாழும் பொழுது அவர் நம்மை உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மத்திய 22ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவரிடத்தில் ஒரு காயினை கொண்டு வருகிறார்கள். இது யாருடையது என்று கேட்கும்போது இது ராயனுடையது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் 21 வசனத்தில் என்ன சொல்கிறார்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் சொல்கிறார். ஆம், நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். ஆகையால் நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், அவர் நமக்கு சொந்தமானவர். ஆகையினால ராயனுடைய ராயனுக்கு கொடுங்கள்,